ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றிங்க பார்க்க போகிறோம். பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி செய்கிற மாதிரி வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், இந்த 3 பொருட்களை வச்சு தான் இந்த ஹோம் ரெமெடிஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது எந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னாங்க, வெந்தயமும் கருஞ்சீரகம் சம அளவு எடுத்துக்கோங்க. அதில் பாதி வந்து ஓமம் எடுத்துக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திங்கனாக்கா 100 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி 50 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. இதுதாங்க அளவு. இப்போ இதை நம்ம வறுத்து அரைச்சி பொடி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் வானல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது போல் பொன்னிறமாக வறுப்பட்ட பிறகு இந்த வெந்தயத்தை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா கூல்டன் ஆகட்டுங்க. அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரே டைமில் வறுக்கும்போது சில பொருள் வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுவிடும். அதனால் நம்ம தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கருஞ்சீரகம் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. அடுத்து இந்த கருஞ்சீரகத்தை வந்து அதே பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஓமத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓமம் வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுடுங்க. வறுப்பட்ட பிறகு அதே பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த 3 பொருட்களை வந்து நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஈரப்பதம் இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணுங்க. இந்த பவுடர் வந்து நம்ம எப்போ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்னிங் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாங்க. இல்லைனாக்கா நைட்டில் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பவுடரை வந்து எடுத்துக்கலாங்க. எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனே வந்து போதுங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கும்போது வந்து கொஞ்சம் கசப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்ததுனால கொஞ்சம் கசப்பாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் குடிச்சு பழகிட்டுனா டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். இது நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக எதுவும் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. இது போல் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடர் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெயிட் கெயினாக இருக்கவங்களும் இந்த பொடியை எடுத்துக்கிட்டாலும் உடம்புல ஒரு கொழுப்பு வந்து அப்படியே கரைச்சி விட்டாங்க. நம்ம கரைஞ்சீரகம் சேர்த்துனா அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பொடியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, பிசிஓடி, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமடியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்க மட்டும் இந்த பொரியை வந்து எடுத்துக்க வேண்டாங்க. ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் சேர்த்தனால இன்னும் கொஞ்சம் ப்ளீடிங் வந்து அதிகமாக்கிடும். அதனால் அவங்க மட்டும் இதை எடுத்துக்க வேண்டாங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு, அது 3 பொருட்கள் வச்சு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.